குவைத்தில் பயோமெட்ரிக் எடுக்கணுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். குவைத் நாட்டவராக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருந்து அது இந்தியாவில் இருந்து நம்ம குவைத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இல்லை மற்ற நாடுகளில் இருந்து யார் குவைத்துக்குள்ளே வந்திருந்தாலும் அவங்களும் வந்து பயோமெட்ரிக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குவைத் அரசாங்கம் வந்து சொல்லி இருந்தது. இந்த காலக்கெடுவானது குவைத்து நாட்டவருக்கு வந்து முன்னாடியே முடிஞ்சாலும் நம்ம வெளிநாட்டவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வேலைக்கு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 31 வரைக்கும் லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு. இந்த டிசம்பர் 31க்கு அப்புறம் வந்து காலக்கெடு வந்து நீடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க உள்துறை அமைச்சகம் சார்பாக. ஆனால் இப்போ இந்த டிசம்பர் 31 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31க்கு அப்புறம் காலக்கெடு எதுவும் நீடிக்கலை. இது வரைக்கும் குவைத் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24% மக்கள் வந்து இன்னும் பயோமெட்ரிக் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குவைத்திகள் வந்து 16,000 பேர் வந்து பயோமெட்ரிக் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வெளிநாட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2,24,000 பேர் வந்து இன்னும் பயோமெட்ரிக் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2,24,000 பேரில் 88,000 பேர் வந்து வெளிநாட்டவர்கள் காமா இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பயோமெட்ரிக் எடுக்காதவங்களுக்கு வெளிநாட்டவர்கள் வந்து பயோமெட்ரிக் எடுக்காதவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, வெளிநாட்டவர்களுக்கு வந்து பயோமெட்ரிக் எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அபராதம் வந்து விதிக்கிறதா வந்து ஒரு நியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து உள்துறை அமைச்சகம் வந்து அது கிடையாது, அபராதம் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வெளிநாட்டவர்கள் பயோமெட்ரிக் பண்ணாதவங்களுடைய பேங்க்கு அக்கௌண்ட்டுகளை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, முடக்கி வைக்கிறாங்க. ஏடிஎம் கார்டு பேங்க்கில் வந்து நீங்கள் எந்த ஒரு பரிவர்த்தனை எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் இந்தியாவுக்கு பணம் அனுப்புறதோ இல்லை இலங்கைக்கு பணம் அனுப்புறதோ எந்த நாட்டுக்குமே நீங்கள் வந்து பணம் அனுப்புறதுக்கு உங்களுடைய சிவில் ஐடியை பயன்படுத்தி நீங்கள் யாருக்கும் பணம் அனுப்புறதோ இல்லை பணம் எடுக்கிறதோ உங்கள் ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. அதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. இல்லை நீங்கள் ஸ்டே பண்ணி இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா அதையும் வந்து புதுப்பிக்க முடியாது. இந்த விஷயங்களை மட்டும் முடக்கி வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனுங்கிற விஷயம் வந்து கிடையாது. பரிவர்த்தனைகள் மட்டும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எதுவும் பயோமெட்ரிக்கு வந்து வேறு எதுவும் கால அவகாசம் கொடுக்குறாங்களா என்னங்கிறது வந்து இனிமேல் தான் வந்து தெரிய வரும். இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரலை. யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.